வணக்கம் நண்பர்களே. ஒரு வழியா விஜய் வந்து கோட் படத்துல நடிச்சு முடிச்சுட்டாரு. அடுத்ததா அவரது 69வது படம், கடைசி படம். அதற்கான வேலைகள்ல வந்து அவரு தீவிரமா இறங்கியிருக்காரு. அவருடைய இயக்குனர் வினோத் அந்த படப்பணிகளை முடிக்கும் வேலையில வந்து இருக்காரு. அதாவது படத்தினுடைய தயாரிப்புக்கு முந்தைய பணிகள். அந்த வேலைகள்ல வந்து அவர் தீவிரமா இருக்காங்க. விரைவில் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது அரசியல் சினிமாவுல அவருடைய அ கடைசி கட்டம் இது. அரசியல பொறுத்தவரைக்கும் இனிமேல் தான் வந்து அவருடைய ஆரம்பம். கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. கட்சியை வந்து அ ஒரு முறைப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு கூட்டி, அந்த மாநாட்டில் கட்சி நிர்வாகிகள், தனது கொள்கைகள் இதை எல்லாத்தையும் வந்து சொல்லப் போறதா விஜயோட தரப்பு வந்து பல நாட்களா சொல்லிக்கிட்டு இருக்கு. அதற்காக அந்த பொருத்தமான இடத்தை தேர்வு செய்கிற வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு. அவருடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் தகுதியான இடங்கள் என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. முதல்ல திருநெல்வேலியில பார்த்தாங்க. அந்த பாளையங்கோட்டை மைதானம் அது மாதிரி இடத்துல எங்கேயாவது நடத்தலாமா அப்படின்னு அவங்க திட்டம் போட்டாங்க. அதற்கு அடுத்து வந்து மதுரை, அப்புறம் சேலம் இங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு எதுவும் வந்து திருப்தி அமையல. ஏற்கனவே முதல்ல பார்த்தது திருச்சியில தான். திருச்சியில மாநாடு போடணும் அப்படிங்கிறது அவங்க நோக்கம். ஏன்னா சென்டிமெண்ட்டா திருச்சியில முதல் மாநாடு போட்டா அவங்களுக்கு வந்து அது ஒரு வெற்றிக்கான பிள்ளையார் சொல்லியா அமையும் அப்படின்னு வந்து அவங்க நம்புறாங்க. அதுக்காக வந்து முதல்ல திருச்சியில பார்த்தாங்க. அது சரிப்படாதனால தான் இத்தனை மாவட்டங்கள்லயும் பார்த்தாங்க. சென்னையில மட்டும் வேண்டாம் இப்போதைக்கு. சென்னையில மாநாடு அப்புறமா நடத்திக்கலாம். கடைசியில கூட நடத்தலாம். ஆனா முதலில் தென் தமிழ்நாட்டில் அல்லது மத்திய தமிழ்நாட்டில் அல்லது மேற்கு மாவட்டங்களில் இந்த மாநாட்டை நடத்தணுன்றது அவங்களுடைய எண்ணம். அதன்படி இப்போ லேட்டஸ்ட்டா என்ன முடிவு பண்ணிக்கிறாங்கன்னா, திருச்சியில தான் இந்த முதல் மாநாட்டை மிகப்பெரிய அளவுக்கு நடத்துறது அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமா இருக்கு. அதற்கான ஒரு இடத்தை கூட அவங்க தேர்வு செய்து விட்டதா சொல்றாங்க. அதாவது திருச்சியில அந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இல்லையா? அந்த ஏரியாவுல ஒரு இடத்த வந்து தேர்வு செஞ்சிருக்கிறதாவும், அங்க தான் முதல் மாநில மாநாடு. இந்த கட்சியோட முதல் மாநாடு அங்க தான் நடக்கப் போகுது. அதுல விஜய் வந்து தன் கட்சியின் கொள்கை என்ன? ஆ தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? தனது அரசியல் எதை நோக்கியது? அப்படிங்கிற அந்த திட்டங்களை எல்லாம் வந்து அவரு தெரிவிப்பார். அப்படிங்கிறது தான் அந்த முதல் கட்ட தகவல். இப்ப இந்த கட்சிக்கு இவங்க நடத்துற மாநாட்டுக்கு, இந்த கட்சிக்கு ஆளும் தரப்பில் பெரிய எதிர்ப்பு இருக்கா? அல்லது ஆளும் தரப்பு இத பத்தி என்ன நினைக்குது? அப்படின்னு அ சிலரிடம் விசாரிச்சதுல, இதுவரைக்கும் வந்து விஜயுடைய அரசியல் மாநாடு பத்தியோ, அல்லது அவர் கட்சியை பத்தியோ வந்து பெரிதாக எந்த அளவுக்கு வந்து அவங்க அலட்டிக்கல அப்படிங்கிறது தான் பதிலா இருக்கு. இப்போ அது முதல்வர் ஸ்டாலினா இருக்கட்டும், அல்லது உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், அவருடைய அரசியல் வந்து அவங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாவே வந்து தெரியல. அல்லது தெரிஞ்சாலும் கூட அவங்க அத வெளிய காமிச்சுக்கல. ஏன்னா, திமுகவுக்கு ஒரு கடுமையான ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை என்னன்னா, விஜயுடைய ரசிகர்கள் நிச்சயம் வந்து அவர் அரசியல்னு வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு அவரை தேர்தல்ல போட்டியிடும்போது, தனது கட்சியில் உள்ள விஜய் ரசிகர்கள் ஒரு நாளும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா, திமுகவினுடைய பாரம்பரியம், திமுகவினுடைய பழக்கம் அப்படி. அவங்க நடிகரா இருந்தா எல்லாருமே ரசிப்பாங்க. திமுகவினரும் ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க. ஒன்ஸ் தனி கட்சி அவர் விஜய் எடுக்கிறாருன்னா, நிச்சயமா வந்து அவர் பின்னாடி வந்து அவங்க போமாட்டாங்க. திமுகவை விட்டு ஒரு காலம் அவங்க விலக மாட்டாங்க அப்படிங்கிறதுல இந்த திமுக தலைமைக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு. அதனால அவங்க இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, லியோ பாணியிலே வந்து இந்த கட்சிக்கும் ப்ரமோஷன பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை அவங்களுக்கு இருக்கு. இந்த புஷி ஆனந்த் இருக்காரு இல்லையா? அவர் பேச்சு போற இடத்துலலாம் அவர் செய்யற வேலைகளை பார்க்கும்போது, அவங்களுக்கு இந்த ஒரு யோசனை வந்து அவங்க மத்தியில இருக்கு. ஏன்னா, இந்த லியோ படத்துக்கு அவங்க எப்படியெல்லாம் விளம்பரம் தேடினார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவில் இருக்கும். நிறைய காணொலிகள்ல நானே வந்து பேசியிருக்கேன். ஏன்னா, அப்படி பண்ணும்போது எதிர்மறை பப்ளிசிட்டி, அதாவது நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருக்காங்களா, அது ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும். ரொம்ப சீக்கிரம் மக்களை போய் சேர்ந்துடலாம். ஏன்னா மக்களை போய் சேருவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அத வந்து கையில் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை அவங்களுக்கு இருக்கு. என்ன அத கையில் எடுக்கிறதுன்னா, நீங்க லியோ படத்துக்கு முதல் நாள் முதல் காட்சிக்கு அனுமதி வேண்டும்
அது எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு வேணும். நள்ளிரவு 2 மணிக்கு வேணும். படம் ரிலீஸு அடுத்த நாள் 9 மணிக்கு ரிலீஸ் டைம். 2 மணிக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ பர்மிஷன் குடுங்கன்னு கேட்குறாங்க. நாங்க ரஜினி படத்தையே குடுக்கலையா? உன் படத்துக்கு எப்படி தர முடியும்? அப்படின்ட்டு வந்து அவங்க பதில் வருது. இல்ல, இல்ல எங்களுக்கு கண்டிப்பா சிறப்பு காட்சி வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. அ அரசுக்கு எதிரா வந்து வழக்கு தொடுக்குறாங்க. அரசு ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா இருக்கிற நடைமுறை இதான். உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா நாங்க எங்க ரூல்ஸ் எல்லாம் உடைச்சு தர முடியாது அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனாலும் அரசு சொன்ன பதில கேட்ட பிறகும் அவங்க நேரா கோர்ட்டுக்கு போனாங்க. இப்போ இவங்க கோர்ட்டுக்கு போனத வச்சு தொடர்ந்து ஒரு 10 நாள் இந்த படம் பத்தி எந்த விதமான ரூ. 1 செலவு இல்லாம தொடர்ச்சியான விளம்பரம் வந்து கிடைச்சது. அதற்கடுத்து ஆடியோ ரிலீஸ் சாரி ட்ரெய்லர் ரிலீஸ். இந்த ட்ரெய்லர் ரிலீஸ அ தள்ளி ரத்து பண்ணது. இப்படி பல விஷயங்கள வந்து அவங்க எதிர்மறையாவே கையில எடுத்தாங்க. அதாவது நடக்காத ஒண்ண நடந்துகிட்டதா நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ஒரு போராட்டத்தை வந்து அறிவிக்கிறது அல்லது அரசுக்கு எதிரான ஒரு விஷயத்தை வந்து தெரிவிக்கிறது. அப்படி தெரிவிக்கும் போது மீடியாவோட அட்டென்ஷன் அதிகமா கிடைக்கும் அப்படின்ற ஒரு கொள்கை ஒரு ஒரு நினைப்புல அதை தொடர்ந்து பண்ணாங்க. ஓரளவுக்கு ஆரம்பத்துல அது கை கொடுத்தது தான். ஆரம்பத்துல இந்த பரபரப்பு பெரிய ஓப்பனிங் அந்த படத்துக்கு கிடைக்க உதவுச்சு. ஆனா படம் மிகப்பெரிய ஒரு ஒரு கேலி பொருளா மாறிடுச்சு. அதனால அடுத்த ஷோ ஒரு ஷோ முடிஞ்சு அடுத்த ஷோவே அது வந்து ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு அந்த படத்துக்கு. படத்துடைய முடிவு என்ன? இந்த படத்தை பத்தி பலரும் என்ன சொன்னாங்க? இந்த படத்தோட வசூல் நான் ஒண்ணு சொன்னதுக்கு எப்படியெல்லாம் எதிர்மறை கருத்து கிளம்புச்சு அப்படிங்கிறதால நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால இந்த லியோ பாணியில் நம்ம ஏதாவது ஒரு பப்ளிசிட்டி மேட்டர் கையில் எடுக்கலாம். அரசுக்கு எதிராக ஏதாவது வந்து செய்யலாம். சினிமா தான் வந்து இப்படி போயிடுச்சு. சினிமா தான் வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆனா அரசியல் அதை பண்ணும்போது நிச்சயமா மக்களுடைய கவனம் நம்ம பக்கம் திரும்பும். இது பொய்யான பிரச்சாரமா, உண்மையான பிரச்சாரமாங்கிறதெல்லாம் யோசிக்கிற நிலைமையில் அவங்க இல்ல. அதனால இது சொன்னா மக்கள் மத்தியில எடுபடும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இதை விஜய் பண்றாருன்னு நான் சொல்லல. விஜய் உடன் இருப்பவர்களை கூட இதை செய்ய வாய்ப்பு இருக்கு. அவருடைய ஒரு பகுதி தான். நாங்க எங்கெல்லாம் போய் இடம் பார்க்கிறோமோ மாநாட்டுக்கு அந்த இடத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு வந்து பொத்தாம் பொதுவா ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. லியோவுக்கு அப்படிதான் பண்ணாங்க. பொத்தாம் பொதுவா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது. அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனா அரசு வந்து அப்படி எதுவுமே செய்யல. அல்லது திமுக மேலிடம் அதை வந்து கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறதா வந்து உண்மை. இல்லைன்னா உண்மையிலேயே திமுக மேலிடம் தலையிட்டு இவருக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தா அது மிகப்பெரிய செய்தியா இருக்கும். அது வந்து இந்த அரசுக்கே கூட எதிராக போயிருக்கும். அப்படி எதுவுமே அவங்க செய்யல அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆக விஜயோட முதல் மாநில மாநாடுங்கிறது திருச்சியில நடக்க போது விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்து தெரிய சொல்ல இருக்காங்க. அடுத்து வந்து அந்த மாநாட்டுக்கு பிறகு அவரது அரசியல் பணிகள் வந்து நிச்சயம் வந்து சூடு பிடிக்கும். ஏன்னா பெரிய வருமானம், மிகப்பெரிய கேரியர் இதை அப்படியே விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வர்றாரு. அப்படி வரும்போது சரியான காய் நகர்த்தல், சரியான கூட்டணி, சரியான பலம் இருந்தா மட்டும்தான் இங்க முதல் தேர்தலிலேயே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை பிடிக்க முடியும். இல்லைன்னா காணாம போயிடுவோம் அப்படின்னு விஜய்க்கு தெரியும். அதனால பல அதிரடியான திட்டங்களை வந்து அவர் வச்சிருக்காரு. அது அறிவிப்பாருன்னு சொல்றாங்க. நாம காத்திருப்போம்.